ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்திலே கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிர்க்கட்சிகளே இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு சாதாரண எதிர்க்கட்சி இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அதிமுக கூட்டம் போடுகின்ற இடமெல்லாம் கோஷ்டி பூசலும் மண்டையுடைப்புமாக இருக்கின்றது. ஒவ்வொரு காலத்திலும் புதிதாக இயக்கங்கள் உருவாக்கும் போது திமுகவினுடைய சித்தாந்தத்தையும் திமுக கழகத்தினுடைய இயக்கத்தையும் தான் எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகின்றார்கள். கோயமுத்தூரிலே மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் மைதானத்தை உருவாக்குகின்றார்கள். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் தலைமையிடமாக கொண்டு விளையாட்டு மையங்கள் 3-5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே செய்கின்றார்கள். தொழில்களம் சேனல் சார்பாக வணக்கம். வணக்கம். தொழில்களம் சார்பாக உங்களை சந்திக்கிறதுல, இதன் வாயிலாக பொதுமக்களை சந்திப்பதில் நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னோட பேர் பாலசுப்ரமணியம். நான் திருப்பூர் மாவட்டம் பல்லட ஊராட்சி ஒன்றிய குழுவினுடைய துணைத் தலைவராகவும் திருப்பூர் வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். தமிழ்நாடுனுடைய துணை முதலமைச்சர் எந்த வருடம் இல்லாம நேற்றைய முன்தினம் அவருடைய பிறந்த நாள் எந்த வருடம் இல்லாம இந்த வருடம் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் திருப்பூர்ல அது குறிப்பா பல்லடத்துல அந்த பங்கு என்ன? ஐயா, நீங்க தம்பி சொன்ன மாதிரியே கழக இளைஞரணியினுடைய செயலாளர், தமிழகத்தினுடைய துணை முதல்வர் உடைய பிறந்த நாளை இளைஞர்களுடைய எழுச்சி நாளாக, நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நாளாக சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடி இருக்கின்றார்கள். நாங்கள் கூட சென்னையில் குறிஞ்சி இல்லத்தில் இருக்கக்கூடிய கழக இளைஞரணி செயலாளர் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து சொன்னோம். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், இளைஞர்கள் குவிந்து இளைஞரணி செயலாளர் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னார். என்ன காரணம் சொன்னா, இது தன்னெழுச்சியாக ஒரு இன தலைவர் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு எழுச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். எப்படின்னா, கடந்த காலங்களில் அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராக, அதற்கு முன்னால் கழக இளைஞரணி செயலாளராக, முரசொலி அறக்கட்டளையினுடைய நிர்வாகியாக, இப்படி படிப்படியாக தன்னுடைய தொடர்ந்து இன்றைக்கு தமிழகத்தினுடைய சிறப்பு செயலாக்கத்துறை அமைச்சராக இருந்து இன்றைக்கு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார். தேர்தல் களத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் ஒத்தை செங்கலிலே ஆட்சி மாற்றத்தை உருவாக்கிய சக்தி, பாசிசத்துக்கு எதிராக அவர் குரல் கொடுத்த சக்தி, பாசிசத்துக்கு எதிராக போராட்டம் சென்ற சக்தி, இப்படி தொண்டர்களிடத்தில் அவர் நெருங்கி கொண்டிருந்தார். இன்றைக்கு சிறப்பு செயலாக்கத்துறை அமைச்சராகவும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் இந்தியாவினுடைய விளையாட்டு மையமாக செஸ் போட்டி, கார் பந்தயங்கள் மூலமாக, அதே போல ஒவ்வொரு கிராமங்களிலும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலம் விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு அனைத்து கிராமங்களுக்கும் விளையாட்டு உபகரண பொருட்களை வழங்கி இருக்கின்றார்கள். இது அவருடைய செயல்பாட்டை குறிக்கின்றது. பிறந்த நாட்களுக்கு முந்தின நாளும் கூட சென்னையிலே கனமழை ஏற்படும் என்பதற்காக அவர் ஆய்வு கூட்டத்தில் இருக்கின்றார். சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சின்னவர் அவர்கள் தெரு வீதிகளே இறங்கி போராடி கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு திமுகவையும் சின்னவர் அவர்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் எல்லாம் மழை காலங்களிலே ஓடி எழுந்த போதும் அரசு அதிகாரிகளோடு துடிப்போடு செயல்பட்டவதால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த அரசினுடைய முத்தான திட்டமான மகளிர்களுக்கு உரிமை தொகை வழங்கும் திட்டம், மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம் ஒரு சிறப்பு என்று சொன்னால், அந்த திட்டத்தை வடிவமைத்தது அதை விட சிறப்பு. கடந்த காலங்களில் கொரோனா பீரியட்ல 1/2 கிலோ அரிசி போய் வாங்க டோக்கன் அதிமுக டோக்கன் போட்டு கொடுத்து, அதை அவன் நிர்வாகிகிட்ட கொடுத்து, அதுல அவன் 2 டோக்கன் 3 டோக்கன் எடுத்து மக்கள் அல்லாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த முறை அந்த விண்ணப்பம் பெற்றதிலிருந்து பொதுமக்களுக்கு 5ஆம் தேதி அன்னைக்கு பணம் வரும்னா 5ஆம் தேதி அன்னைக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர்களுக்கும் பணம் சென்றடைந்திருக்கின்றது. 10ஆம் தேதி அன்னைக்கு ஒரு மாவட்டத்தில் பணம் வரும் என்று சொன்னால் 10ஆம் தேதி காலை 6 மணிக்கு அந்த அக்கௌண்ட்ல பணம் போகும் அளவுக்கு செம்மையாக அந்த திட்டத்தை மக்களிடத்திலே கொண்டு சேர்த்ததால் தான் இன்றைக்கு சின்னவர் அவர்களுக்கும் கழகத்திற்கும் மிகச்சிறப்பான அடித்தளம் அமைத்து மக்கள் எழுச்சியோடு தலைவர் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இப்ப குறிப்பா இன்னொரு கேள்வி என்னன்னா, திமுகல இளைஞர்கள் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு, இளைஞர்கள் கூட்டம் இல்லை அப்படின்னு ஒரு பரவலா ஒரு பேச்சு கிளம்பி இருக்கு. அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? முற்றிலும் தவறான செய்தி. 1949ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கிய போது இளைஞர், 1967ஆம் ஆண்டு கழகம் ஆட்சி அமைத்த போது இளைஞர் பட்டாளத்தால், மொழி போராட்டத்தால் இந்த இயக்கம் உருவெடுத்தது. அதை செம்மைப்படுத்திய தலைவர் கலைஞர் அவர்கள் இளைஞரணியை உருவாக்கினார்.
அதை தளபதி அவர்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் சென்று இளைஞரணியை வலுப்படுத்தினார். அதனுடைய வடிவாக இன்றைக்கு கழக இளைஞரணி செயலாளர் அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் நூலகங்களை, அண்ணா நூலகங்களை, கலைஞர் நூலகங்களை அமைத்து மாணவர்களிடத்திலும் இன்றைக்கு மாணவ செல்வங்களிடத்திலும் இளைஞர்களிடத்திலும் நீங்காத இடம் பெற்றிருக்கின்றார். இளைஞர்கள் வாக்களிக்கவில்லை என்று சொன்னால் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி 40க்கு 40 வென்றிருக்கும் என்ற கேள்வி கணைகளை அவர்களிடம் திருப்பி கேட்க நான் விரும்புகின்றேன். அரசு திட்டங்கள் மக்களிடத்துல எப்படி இருக்கு? குறிப்பா திருப்பூர் மக்கள் மத்தியில எப்படி இருக்கு? 100% கழக அரசு அமைந்தவுடன் மகளிருக்கு இலவச பேருந்து பயணம், அதே போல 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, மாணவ செல்வங்களுக்கு நான் முதல்வன் திட்டம், இது முழுக்க முழுக்க எந்த இடையூறும் இல்லாமல் மக்கள் நேரடியாக பயனடையக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்றது. குறிப்பாக சின்ன சின்ன விஷயங்களை, பட்டா மாறுதலாக இருக்கலாம், ஒரு வருவாய் சான்றிதழ் வாங்குவதாக இருக்கலாம், வருவாய் அலுவலகத்தில் போய் காத்து கிடக்க வேண்டிய சுதந்திர வரலாற்றை இன்றைக்கு இருக்கின்ற கழக அரசு முற்றிலும் நீக்கி இருக்கின்றது. சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு தாலுகா ஆபீஸ்ல ஒரு பட்டாக்கு சிட்டாக்கு மாற்றக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு மணிக்கணக்கிலே அதிகாரிகளை வேகப்படுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிக துல்லியமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலும் பார்த்தால் கண்கூடாக நீங்க கள ஆய்வு செய்தால் கூட அது பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல சிவில் சப்ளை ரேஷன் கடையிலே கடந்த 10 ஆண்டு காலமாக தரமற்ற பொருட்களை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு கழக அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் தரமான முறையிலே ஏழை மக்களுக்கு இலவச அரிசியாக இருந்தாலும் நியாய விலை கடையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் தரமாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். சுகாதாரத்துறையை சேர்ந்த அளவுக்கு இன்றைக்கு கர்ப்பிணி பெண்கள் பரிசு பொட்டிகள் பெட்டகமாக இருந்தாலும் சரி, மக்களை தேடி மருத்துவமாக இருந்தாலும் அனைத்து திட்டங்களும் மக்களிடத்திலே நேரடியாக கொண்டு சேர்த்திருக்கின்றது. அதே போல மக்களுடன் முதல்வர் என்ற முகாமின் மூலம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலும் அனைத்து துறை அதிகாரிகளையும் முகாமிட்டு பல லட்சக்கணக்கான மனுக்கள் இன்றைக்கு தீர்க்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அரசாக, மக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அரசாக இந்த அரசாங்கம் தொடர்ந்து பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. தேர்தலுக்கு முன்னாடி இருந்த அண்ணாமலை இப்பொழுது எங்க இருக்கிறார்? உங்க கருத்து என்ன? அவரை திமுக என்பது ஒரு ஆலமரம். 60 ஆண்டு கால 70 ஆண்டு கால அரசியல் வரலாறு, சாதி மத இன வேறுபாடின்றி தமிழகத்திலே சென்னை முதல் குமரி வரை ஒரு சமத்துவமான ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் பீடு நடை போட்டுக் கொண்டிருந்த காலம், அது தொடர்ந்து பல சூழ்நிலைகளை கடந்து, பல தோல்விகளை கடந்து, பல எதிர்ப்புகளை கடந்து, பல பெயர் திமுகவை அழிக்க வேண்டும் என்று எண்ணிய லட்சக்கணக்கான பாசிசவாதிகளிலும் அண்ணாமலையும் ஒரு சிறு துரும்புதான். தேர்தலுக்கு முன்னால் கோவையிலே முகாமிட்டு கொங்கு மண்டலத்தினுடைய மண்ணின் மைந்தன் என்ற வாசகத்தோடு கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சியை நான் பெருக்கி விடுவேன், நேரடியாக பாரத பிரதமரோடு தொடர்பில் இருக்கின்றேன், பாரத பிரதமர் ஆட்சி அமைத்தால் நான் நிச்சயமாக அமைச்சராகி விடுவேன் என்று சொல்லி கோடிக்கணக்கான இங்க இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான தொழில் முனைவோர்களை ஏமாற்றிவிட்டு இன்றைக்கு பதுங்கிவிட்டார். அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மனச்சோர்வை ஒவ்வொரு முதலாளிகளிடம்தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் இல்லாத, அண்ணாமலை இல்லாத விஜய் ஒரு மேடை போட்டு திமுக தான் தன்னுடைய எதிரி, தமிழகத்தை பொறுத்தவரையும் திமுக தான் என்னுடைய எதிரி என்று சொல்லி இருக்கிறார். அவர் அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையாலுமே எதிரியா விஜய் எதிரியா திமுகவை நினைக்கிறதும், திமுக விஜயை எதிரியா நினைக்குதா? நிச்சயமாக ஒவ்வொரு காலத்திலும் புதிதாக இயக்கங்கள் உருவாக்கும் போது திமுகவினுடைய சித்தாந்தத்தையும் திமுக கழகத்தினுடைய இயக்கத்தையும் தான் எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகின்றார்கள். ஏன் என்று சொன்னால் இன்றைக்கும் சித்தாந்த ரீதியாக தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய 95 வாழ்வில் வரவும் எந்த ஒரு பொதுத்தளத்திலும் தெரிவித்திருக்கின்ற கருத்தை பின்வாங்கியது கிடையாது. கழக அரசாங்கமும் அப்படித்தான். எந்த ஒரு சித்தாந்தத்தையும் எந்த கொள்கையும் இதுவரை சமரசம் செய்தது கிடையாது. சமரசம் செய்யாததற்காகவே கழக அரசு 2 முறை கலைக்கப்பட்டிருக்கின்றது. நாளைக்கும் கலைக்க வேண்டும் என்று சொன்னாலும் தளபதி அவர்கள் அதற்கு தயங்க மாட்டார். அப்படி கொள்கையோடும் சித்தாந்தத்தோடும் இருப்பவர்களைத்தான் சுயநலவாதிகள், விளம்பர பிரியர்கள் எதிர்க்க நினைக்கின்றார்கள். அது இயல்பு, அது அவர்களாகவே அழிந்து விடுவார்கள். விஜயை எதிரியாக நினைக்கின்றது என்றால் விஜயை எதிரியாக இழைக்கும் அளவிற்கு அவரிடத்தில் கட்டமைப்போ கொள்கையோ கிடையாது. ஒரு சிறிய செட்டப்ல சினிமா ஷூட்டிங் எடுத்து கொண்டிருந்த விஜய் ஒரு மாநாட்டை அமைச்சு ஒரு பெரிய செட்டப்பை வைத்து
பெரிய பணம் ஈர்க்க வேண்டும், பெரிய நாட்டை ஓட்ட வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தியிருக்க ஒரு செட்டப் தான். அது சீக்கிரம் கலைந்து விடும். அவருக்கு பின்னால் அவரோடு இன்னைக்கு 200 படம் நடிச்ச விஜய் கூட ஒரு நடிகரும் கூட வராத போது தெரிந்து கொள்ள வேண்டும், நடிகர் விஜய் அவர்கள் ஒரு சுயநலவாதி, தன்னை முன்னிலைப்படுத்தி ஏதாவது ஒன்றை பெற வேண்டும் என்பதற்காக வருகின்றார். அந்த நாடகமெல்லாம் தமிழ்நாட்டு மண்ணிலே எடுபடாது. அனைவரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது, அனைவரும் சிவாஜி ஆயிட முடியாது என்பதுதான் கருத்து. பாம்பர மக்களை எம்ஜிஆர் அவர்களிடம் அடிமைப்பட்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு விஜயிடம் அடிமைப்பட இங்கு பாம்பர மக்கள் இல்லை. அனைத்து மக்களுக்கும் கழக அரசு கல்வியை புகுத்தி விட்டது. அனைத்து பாம்பரனும் தாழ்த்தப்பட்டவனுடைய வீட்டு பெண்களும் இன்றைக்கு குழந்தைகளும் படிக்க தொடங்கி விட்டார்கள், பட்டதாரிகளாக மாறிவிட்டார்கள். அதனால் அவர்களுடைய ஆட்டம், அவர்கள் நினைக்கக்கூடிய கனவு இங்கு நடக்காது. துணை முதலமைச்சரா உதயநிதி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு? தமிழகத்தினுடைய துணை முதல்வராக ஆர்.வி. அண்ணன் சின்னவர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்தியாவிலே கிரிக்கெட்டை மட்டுமே மையமாக கொண்டு, கிரிக்கெட்டை வியாபாரமாக கொண்டு இந்த மக்களை மூளைச்சலவை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த நாட்டிலே கடந்த 10-15 ஆண்டுகளாக போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரித்து விட்டது. கழக அரசு அமைந்தவுடன் போதைப் பொருள் கலாச்சாரத்தை தடுக்க வேண்டும் என்று பல நடவடிக்கைகள் எடுத்து லட்சக்கணக்கான போதைப் பொருட்கள் வடநாட்டிலிருந்து வருவதை தடுத்து நிறுத்தி இருக்கின்றார்கள். அன்றாடம் செய்திகளை பார்ப்பீர்கள். இளைஞர்களை வேற்று வழியிலே மாற்ற வேண்டும், மடைமாற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு விளையாட்டுத் துறையிலே தமிழகத்தை சிறந்ததாக உருவாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனிப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தி மாவட்ட அளவிலே, மாநில அளவிலே, தேசிய அளவிலே பல்வேறு போட்டிகளில், விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி பெற்ற மாணவர்களை ஒரு ஆட்சியரிடத்திலே அருகாமையிலும், ஒரு அமைச்சர் மருமகனார் அருகாமையிலும், ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய மேடையிலே அமர வைத்து கௌரவிக்கும் என்பது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தமிழக மாணவர்களை, தமிழக இளைஞர்களை மடைமாற்றக்கூடிய ஒரு செயல். அது பாராட்டக்கூடிய செயல். கோயமுத்தூரிலே மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் மைதானத்தை உருவாக்குகின்றார்கள். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் தலைமையிடமாக கொண்டு விளையாட்டு மையங்கள் 3-5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே செய்கின்றார்கள். இந்த பணியெல்லாம் அடுத்து வரக்கூடிய ஒரு 10 ஆண்டுகளிலே அடுத்து வரக்கூடிய தொலைநோக்கு பணிகளாக இன்றைக்கு பயிரிடப்பட்டிருக்கின்ற இந்த விளையாட்டுத்துறையினுடைய அச்சாரம் என்பது இன்னும் 5 ஆண்டு காலத்தில் இந்தியாவினுடைய தலைநகராக, விளையாட்டின் தலைநகராக, ஏன் ஆசிய துணைக்கண்டத்தினுடைய விளையாட்டு தலைநகராக தமிழ்நாடும் சென்னையும் திகழும் என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது. இதற்கு அல்லஞ்சா உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். கழக நிகழ்ச்சியை பொறுத்தவரை பேச்சாலும் சாமானிய மக்களாலும் இந்த இயக்கம் 1949 முதல் வீடு நடை போட்டுக் கொண்டிருந்தது. அதனை சோர்வடைந்ததை தன்னுடைய செயல்பாட்டால் அறிந்து கழக இளைஞரணி சார்பாக ஒவ்வொரு மாவட்டம் தோறும் இளம் பேச்சாளர்களை உருவாக்கக்கூடிய நிகழ்ச்சி, வரலாற்றை புதுப்பிக்கக்கூடிய, வரலாற்று தகவல்களை புதுப்பித்து ஆவணங்களாக இன்றைக்கு கழகத்தினுடைய இளம் பேச்சாளர்களை உருவாக்கி இருக்குது என்பது இன்னும் 100 ஆண்டு காலத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட சித்தாந்தத்தையும் இந்த தமிழ் மண்ணிலிருந்து, இந்த உலகத்திலிருந்து அகற்ற முடியாது என்பதற்கான ஒரு ஆணிவேராக அமையும் என்பதில் எந்த மாற்றும் கிடையாது. இதற்கு வித்திட்டவர் கழக இளைஞரணியினுடைய செயலாளர் அவர்கள். வர இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க திமுகவை பார்த்து பயப்படுறாங்களா, என்ன நினைக்கிறாங்க? சிறப்பான கேள்வி. 2021 கழக அரசு அமைந்தவுடன் கொரோனாவை தடுக்கக்கூடிய பணிகளிலே மிக தீவிரமாக ஈடுபட்டு அனைத்து கட்சியினரும் தவறு சொல்ல முடியாத ஒரு வகையில் செயல்பட்டார்கள். சில எதிர்கட்சியில் சார்ந்தவர்கள் பாராட்டக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கப்பட்டது. பிறகு அவர்களினுடைய சித்தாந்தம், அவர்கள் எதிர்ப்பரசியில் இருந்தால் தான் வண்டி ஓட்ட முடியும்னு சொல்லி எதிர்க்கக்கூடிய ஏதோ ஒரு காரணங்களும் குற்றச்சாட்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல தேர்தல் நேரத்திலே கழக இளைஞரணியினுடைய செயலாளர் அவர்கள் சனாதனத்திற்கு எதிராக குரல் கொடுப்போம் என்று சொன்னார்கள். தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கழக இளைஞரணியுடைய செயலாளர் அவர்கள் சொன்னதை வடநாட்டில் இருக்கக்கூடிய பெரிய சாமியார்கள் அவர்களினுடைய தலைக்கு விலை பேசிய போதும், தேர்தல் நேரமாக இருந்தாலும் தலைவர் கலைஞர் அவர்களினுடைய பேர பிள்ளையாக, கொள்கை மறவர் தளபதி அவர்களினுடைய அரசியல் வாரிசாக சின்னவர் அவர்கள்
அந்த வார்த்தையை பின்படுத்தாமல் நான் சொன்ன வார்த்தையிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என்று உறுதியோடு நின்றார். அதே போல இன்றைக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்திலே புதிய காங்கிரஸ் அரசாங்கம் அமைந்ததின் தமிழக அரசாங்கத்தின் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் கழக இளைஞரணி செயலாளர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியை இந்த புகைப்படத்தின் செய்தியாக வந்திருக்கின்றது. சில பாசிச ஊடகங்கள் புகைப்படத்திலும் கூட கழக இளைஞரணி செயலாளர் அவர்களை மறைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவர்களினுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக கொள்கைக்கு நிலை கொண்டு கழக அரசு செயல்படுவது என்பதை நீங்கள் இந்த ஒரு சின்ன புகைப்படத்தோடு 70 ஆண்டு காலம் 100 ஆண்டு காலம் திமுக கழகத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்து துடிக்கின்ற இந்த பத்திரிகை சின்னவர் மீது எத்தனை வஞ்சகத்தோடு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த தமிழ் குடிமக்களை காப்பாற்றுவதற்காக அவர் ஒரு கொள்கை மறவராக இன்றைக்கு மீட்டெடுத்திருக்கின்றார் என்பதுதான் உண்மையான செய்தி. எதிர்ப்பு 2026 எந்த எதிர்க்கட்சியும் இல்லாத ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்திலே கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிர்க்கட்சிகளே இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு சாதாரண எதிர்க்கட்சி இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அதிமுக கூட்டம் போடுகின்ற இடமெல்லாம் கோஷ்டி பூசலும் மண்டையுடைப்புமாக இருக்கின்றது. பாரதிய ஜனதாவினுடைய தலைவர் லண்டனுக்கு அனுப்பிச்சிட்ட பார்சல் பண்ணி புதிய தலைவர்களை தேர்ந்தெடுக்க குழப்பத்தில் இருக்கின்றார்கள். சீமான் தன்னோடு இருப்பவர்களை காப்பாற்றி கொள்ள முடியாமல் பிதண்டி கொண்டிருக்கின்றார். இவர்களெல்லாம் விஷமத்தனமாக திமுகவின் மீது ஊழலையும் திமுகவின் மீது அராஜகத்தையும் தாண்டுவார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டிதான் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற அத்தனை தேர்தலிலும் மக்களின் மனதில் குடியிருக்கின்ற உதயசூரியனும் தலைவர் தளபதி அவர்களும் வென்று கொண்டிருக்கின்றார். 2026 இன்னும் ஓராண்டு காலத்தில் கழகத்தினுடைய அரசின் சாதனைகளை பட்டி தொட்டி எல்லாம் மக்களினுடைய எண்ணங்களில் மக்களுடைய வீடுகளில் கொண்டு சேர்த்த வேண்டிய கடமை ஒவ்வொரு கழக உடன்பிறப்புகளுக்கும் உண்டு. அதை எளிமையான முறையிலே நாங்கள் செய்து மக்கள் மனதிலே வென்று சின்னவர் சொன்னதை போல தலைவர் தளபதி அவர்கள் சூழலைத்ததை போல 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நிச்சயம் வென்று மீண்டும் ஒரு முறை ஆட்சி அமைப்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. பல்வேறு அரசியல் பணிகளுக்கு இடையில நேர்காணலில் கலந்து கொண்டமைக்காக தொழில்களம் சேனல் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தொழில்களம் சார்பாகவும் ஊடகத்தின் மூலம் மக்களை சென்றடைய வேண்டும், நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று எனக்கு வாய்ப்பளித்த ஊடகங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.